அன்பு வணக்கம் மாணவ செல்வங்களே. நேற்றைய வகுப்பில் நாம் அளவீடுகள் பாடத்தில் அடிப்படை அளவுகள்னால் என்ன, வழிநிலை அளவுகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொன்றிலும் சிறிய அளவுகள் பெரிய அளவுகள் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த அலகுகளுக்கான முன்னீடுகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம் இருக்கும்? வெரி குட், 1000 கிராம். அந்த கிலோங்கிறது 1000-ஐ குறிக்கிறது. அந்த 1000-ஐ நம்ம எப்படி சொல்லுவோம்? 10^3 சொல்லுவோமா? வெரி குட். அந்த 10^3 கிலோ என்பது முன்னீடு, கிராம் என்ற அலகுக்கான முன்னீடு. இப்போ சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். மீட்டர் என்பது அலகு, இந்த சென்டி என்பது அந்த அலகுக்கான முன்னீடு. செண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100. இந்த கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிச்சிட்டார்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். கணக்கில் நான் செண்டம் போட்டேன், 100, 100க்கு 100, அதுதான். அந்த சென்டி என்பது மீட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய முன்னீடு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முன்னீடு இருக்கிறது. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 10^1 அதற்கான முன்னீடு டெக்கா. 10^2 அதற்கான முன்னீடு ஹெக்டா. இப்படி 10^3 கிலோ, 10^6 மெகா, 10^9 ஜிகா, 10^12 டெரா, 10^15 பீட்டா. இவைகள் எல்லாம் பெரிய அலகுகளுக்கான முன்னீடுகள். அதற்கப்புறம் 10^-1 டெசி, 10^-2 சென்டி, 10^-3 மில்லி, 10^-6 மைக்ரோ, 10^-9 நானோ, 10^-12 பிக்கோ, 10^-15 ஃபெம்டோ. ஞாபகம் வச்சுக்கங்க பிள்ளைங்களா, இந்த அலகுகளுக்கான முன்னீடுகள் முக்கியம், அவசியம். இதை நாம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதற்கான சின்ன சின்ன உதாரணங்கள் மட்டும் இப்ப பார்க்கலாம். அணுவின் உட்கருவின் ஆரத்தினை 10^-15 மீட்டர் எனவும், அணுவின் உட்கருவின் ஆரத்தினை 10^-15 மீட்டர் எனவும், இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவை 10^26 மீட்டர் எனவும் குறிக்கிறோம். ஒரு பெரிய அளவு, ஒரு சிறிய அளவு. எலக்ட்ரானின் நிறையை 9.11 பெருக்கல் 10^-31 கிலோகிராம் எனவும், நமது பால்வழி திரள் அண்டத்தின் நிறையை 2.2 பெருக்கல் 10^41 கிலோகிராம் எனவும் குறிக்கின்றோம். நிறையில ஒரு பெரிய அலகு, சிறிய அலகு பார்த்திருக்கிறோம். சரி, இந்த எஸ்ஐ அலகுகளை, இந்த பன்னாட்டு அலகுகளை நாம் எவ்வாறு எழுதுவது? இதுக்கு எதுவும் விதிகள் மரபுகள் இருக்குதாங்க சார்? இருக்குதுங்களா? அதை எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். எஸ்ஐ அலகு முறைகளை எழுதும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும் போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்க கூடாது. அந்த காலத்துல அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பெயரையே அந்த அலகுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப உதாரணமா நியூட்டன், ஹென்றி, ஆம்பியர், வாட், இதெல்லாம் அதை கண்டுபிடித்த அந்த அறிஞர்களுடைய பெயர். இந்த அறிஞர்களுடைய பெயர்களை அழகாக எழுதும் போது பெரிய எழுத்துல எழுதக்கூடாது. அன்பு செல்வங்களே, நீங்களும் ஒரு அலகு கண்டுபிடிங்க, உங்க பேரை அந்த அலகுக்கு வச்சுக்கலாம். முனியசாமி ஏன் வைக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? நமக்கு நீ தம்பி நீ கண்டுபிடியா, அதுக்கு நம்ம அலகு வச்சுக்கிருவோம், மூன்ஸ் அப்படி வச்சுக்கலாம்ல. இரண்டாவது, அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை எழுதும் போது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். கண்ணுகளா, இப்பதான் பார்த்தோம். முதல் பாயிண்ட் என்ன? பெயர்களை எழுதும் பொழுது கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது. ஆனா குறியீடு மட்டும் எழுதும் பொழுது அதை கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுத வேண்டும், பெரிய எழுத்தில் தான் எழுத வேண்டும்.
அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை எழுதும் போது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். உதாரணமாக நியூட்டன், இதை குறியீட்டில் எழுதும் பொழுது கேபிட்டல் N மட்டும். ஹென்றி என்பது கேபிட்டல் H என்பது மட்டும். ஆம்பியர் கேபிட்டல் A, வாட் கேபிட்டல் W. மூன்றாவதாக குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். அதற்கு உதாரணம் மீட்டர் என்பது ஸ்மால் m மற்றும் கிலோகிராம் என்பது ஸ்மால் k ஸ்மால் g. புரியுதுங்களா உங்களுக்கு? மூன்றாவது பாயிண்ட். அடுத்து நாலாவது, அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ அல்லது இடையிலோ நிறுத்தல் குறிகள் போன்ற எந்த குறியீடுகளும் பயன்படுத்தக்கூடாது. 3 கிலோகிராம்னு எழுதும் பொழுது 3க்கு அப்புறம் ஒரு புள்ளி, இல்ல ஒரு அரை புள்ளி, இல்ல ஒரு கால் புள்ளி வைக்க கூடாது. அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ அல்லது இடையிலோ நிறுத்தல் குறிகள் பயன்படுத்த கூடாது. 50 மீட்டர் என்பதை 50 ஸ்மால் m என்று குறிப்பிட வேண்டும். 50 மீ என்று குறிப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக 5வது பாயிண்ட், அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. 10 கிலோகிராம் அரிசி, 10 ஸ்மால் k ஸ்மால் g, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ப்ளூரல் அந்த 10லயே வந்துருது. kgs என்று எழுதக்கூடாது. 10 கிலோகிராம்ஸ் அப்படி எழுத அது தவறு. 10 kg என்பதை 10 kgs என்று எழுதக்கூடாது. வெப்பநிலையை கெல்வின் அலகால் குறிப்பிடும் போது டிகிரி குறி இடக்கூடாது. அந்த 30க்கு மேல ஒரு சிறிய வட்டம் போட வேண்டும். நிறைய பேர் அது புள்ளி வைக்கிறாங்க, அது தவறு. புள்ளி வைக்க கூடாது, டிகிரி சிறிய வட்டம். ஆனா கெல்வின் அளவில் குறிப்பிடும் பொழுது அந்த சிறிய வட்டம் போடக்கூடாது. வெப்பநிலையை கெல்வின் அலகால் குறிப்பிடும் போது டிகிரி இடக்கூடாது. 283 கெல்வின் என்பதை 283 டிகிரி கே என்று எழுதக்கூடாது. செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அலகுகளை குறிப்பிடும் போது மட்டும் டிகிரி குறி இட வேண்டும். உதாரணமாக 100 டிகிரி செல்சியஸ் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று எழுத வேண்டுமே தவிர அங்கே 100 டிகிரி குறிப்பிடாமல் சி என்று போடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும் போது சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம். 2 அடிக்கோடு 3 இது பின்னம். இந்த மாதிரி குறிப்பிடாம அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும் போது சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்த கூடாது. எடுத்துக்காட்டு மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? பெர் செகண்ட் அங்கனுக்குள்ள அந்த பெர் என்ற குறுக்கு கோடுக்கு பதிலாக சரிவு கோடுக்கு பதிலாக எஸ் அடுக்கு -1 என்று எழுதலாம். அதாவது m பெர் s என்பது m s மைனஸ் அடுக்கு 1 என்று எழுத வேண்டும். m s இன்வர்ஸ் 1 என்றும் சொல்லலாம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் என்று எழுதாமல் j k -1 மோல் -1 என்று எழுத வேண்டும். அடுத்து 8வது விதிமுறை என்ன அப்படின்னா, எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி விட வேண்டும். எடுத்துக்காட்டு 15 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று எழுத வேண்டுமே தவிர 15 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று தொடர்ச்சியாக எழுதக்கூடாது. திரும்ப சொல்றேன், எண் மதிப்பிற்கும் அலகுக்கும் இடையே இடைவெளி வேண்டும். எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையே இடைவெளி வேண்டும். அதுக்கடுத்து 9வது விதிமுறை என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.
நம்ம விருப்பத்திற்கு ஏற்றார் போல பயன்படுத்த கூடாது. எடுத்துக்காட்டாக ஆம்பியர் என்பதை ஏஎம்பி ஆம்ப் என்றோ, செகண்ட் என்பதை எஸ்இசி செகண்ட் என்றோ எழுத கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு இந்த தவறை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை தவிர மற்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 10வது, எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். அதாவது பாதரசத்தின் அடர்த்தியை 13,600 கிலோகிராம் மீட்டர் -3 என்று எழுதாமல் 1.36 பெருக்கல் 10⁴ கிலோகிராம் மீட்டர் -3 என்றுதான் எழுத வேண்டும். அங்க 13,600 என்று குறிப்பிட்டோம் இல்லையா, அத 1.36 பெருக்கல் 10⁴ என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படிதான் எழுத வேண்டும். இதுவரைக்கும் நாம இந்த பன்னாட்டு அலகு முறைகளை எவ்வாறு எழுத வேண்டும் அப்படிங்கிறத நாம சுருக்கமாக பார்த்தோம். இந்த எஸ்ஐ அலகு முறை எழுதும் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ன, மரபுகள் என்ன, இந்த கேள்வி அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய ஒன்று. குறிப்பாக 4 மார்க்கு கேள்விகள் அல்லது 7 மார்க்கு கேள்வியில் இது கண்டிப்பாக கேட்பார்கள். அதனால திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நான் இதை நினைவுபடுத்துறேன், கொஞ்சம் கவனிங்க. எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் என்ன, இதுதான் அந்த கேள்வி. குழந்தைகளா இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் எழுதிட்டாக முழுமையாக 7 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுவிடும். 1, அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக, அதாவது கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது. உதாரணமாக நியூட்டன், ஹென்றி, ஆம்பியர், வாட் இந்த அறிஞர்களின் பெயர்களை அலகுகளாக கொண்டுள்ளன. அந்த அளவுகளை எழுதும் பொழுது நியூட்டன் என்று ஸ்மால் லெட்டரில் தான் எழுத வேண்டும், கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. 2வது பாயிண்ட், அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை எழுதும் போது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். அதற்கு உதாரணமாக நியூட்டன் என்பது கேபிட்டல் என் என்று குறிப்பிட வேண்டும், ஹென்றி என்பதனை கேபிட்டல் H என்று குறிப்பிட வேண்டும், ஆம்பியர் என்பதனை கேபிட்டல் A என்று குறிப்பிட வேண்டும், வாட் என்பது கேபிட்டல் W என்று குறிப்பிட வேண்டும். அதாவது ஞாபகம் வச்சுக்கங்க, அறிஞர்களின் பெயர்களை எழுதும் பொழுது ஸ்மால் லெட்டரில் எழுத வேண்டும், அலகுகளின் குறியீடுகளை எழுதும் பொழுது கேபிட்டல் லெட்டரில் எழுத வேண்டும். 3வது பாயிண்ட், குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். அதாவது ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். உதாரணமாக மீட்டர் என்பது ஸ்மால் எம் மற்றும் கிலோகிராம் என்பது ஸ்மால் கே ஸ்மால் ஜி, இப்படித்தான் எழுத வேண்டும். 4வதாக அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ அல்லது இடையிலோ நிறுத்தல் குறிகள் போன்ற எந்த குறியீடுகளும் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டு 50M என்பதை 50 ஒரு இடைவெளி விட்டு எம் என்று குறிப்பிடக்கூடாது. அதற்கு இடையே புள்ளி குறிப்பிடக்கூடாது, கால் புள்ளி அரை புள்ளி எதுவும் குறிப்பிடக்கூடாது. 5வது பாயிண்ட், அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. இது முக்கியமான ஒன்று. 10 kg என்பதை 10 kgs என்று எழுதக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொதுவாக நாமளே இப்ப அடிக்கடி செய்யக்கூடிய தவறு. இது அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. 6வது பாயிண்ட், வெப்பநிலையை கெல்வின் அலகால் குறிப்பிடும் போது டிகிரி குறியிடக்கூடாது. எடுத்துக்காட்டாக 283 கெல்வின் என்பதனை 283 டிகிரி கெல்வின் என்று எழுதக்கூடாது. செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அலகுகளை குறிப்பிடும் போது டிகிரி குறி கண்டிப்பாக இட வேண்டும். எடுத்துக்காட்டாக 100 டிகிரி செல்சியஸ் மற்றும் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று எழுத வேண்டுமே தவிர 100
சி மற்றும் 108 எஃப் என்று டிகிரி போடாமல் எழுதக்கூடாது. 7வது பாயிண்ட், அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும் போது சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டு எம் எஸ் அடுக்கு -1 அல்லது எம் பெர் எஸ் என்று எழுதலாம். 8வது பாயிண்ட், எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி இட வேண்டும். எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி இட வேண்டும். 9வது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நமது விருப்பத்திற்கு நமது எண்ணத்திற்கு ஏற்ப எழுதக்கூடாது. 10வது பாயிண்ட், எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். இது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். இப்ப நீங்க அம்மா கூட சந்தைக்கு போறீங்க, அங்க 5 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த கத்திரிக்காயை எந்த அளவுல அளந்து வாங்குறீங்க, அதை நீங்க அந்த கத்திரிக்காயில எதை அளக்குறீர்கள், அது எனக்கு வேணும். அது சொல்லுங்க. எடையா? இன்னொரு பதில், நிறையா? அதாவது எடையா நிறையா? தெளிவா சொல்லுங்க பாப்போம். தெரியலையா? நானே சொல்லிடுறேன். அம்மா கூட போய் நாம சந்தையில நிறுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் நிறையைத்தான் அளந்து வாங்குகிறோம். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம். வணிக முறையிலும் பொருட்களை நிறை என்ற அளவில் தான் அளவிடுகிறார்கள். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 5 கிலோ பருத்தி, 5 கிலோ இரும்பு, ரெண்டுடைய நிறை சொல்லியிருக்கிறேன். இரும்பின் நிறை 5 கிலோகிராம், பருத்தியின் நிறை 5 கிலோகிராம். எது அதிகமாக இருக்கும்? ரெண்டுமே ஒன்று போல்தான் இருக்கும். ஏனென்றால் நிறை இரண்டுக்கும் ஒன்றுதான், நிறை மாறுபடாது. இந்த நிறை என்பது என்ன அப்படின்னா, அதில் உள்ள பருப்பொருட்களின் அளவு, பருப்பொருட்களின் அளவுதான் நிறை. இதனுடைய பன்னாட்டு அலகு முறை கிலோகிராம் ஆகும். கிலோகிராம் ஆகும். இந்த நிறையை அளவிடுவதற்கு பல்வேறு கருவிகள் பயன்படுகின்றன. நம்ம சாதாரணமா மளிகை கடையில பயன்படுத்துறாங்க இல்லையா, தராசு, அதற்கு பெயர் பொது தராசு. அதற்கு பெயர் என்னதுங்க? பொது தராசு. அது நிறையை அளவிட பயன்படுகிறது. எது வரைக்கும்? ஒரு 100 கிராம் அதுல அளவிடலாமா? அளவிடலாம். 50 கிராம் அளவிடலாமா? அளவிடலாம். அதுக்கும் குறைவாக அளவிட முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க பிள்ளைங்களா? 5 கிராம் வரை அதில் நாம் குறைவாக அளவிடலாம். அது போல 1 கிலோகிராம், 2 கிலோகிராம், அப்படி 5 கிலோகிராம் வரைக்கும் இந்த பொது தராசினை கொண்டு நாம் அளவிட முடியும். சாதாரண தராசினை கொண்டு மிக துல்லியமாக 5 கிராம் வரை நாம் அளவிடலாம். அதற்கப்புறம் நாம பார்க்க போறது இயற்பியல் தராசு. இந்த 5 கிராமிற்கும் குறைவாக உள்ள அளவுகளை அளவிட பயன்படுவதுதான் இந்த இயற்பியல் தராசு. இது ஆய்வகங்கள்லையும் மருத்துவமனைகள்லையும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. எதற்காக என்றால் அதனுடைய துல்லிய தன்மைக்காக. எத்தனை பேர் இயற்பியல் தராசு பார்த்திருக்கிறீங்க பிள்ளைங்களா? இந்த இப்ப நாம பார்க்க போறோம். அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இயற்பியல் தராசு. இந்த இயற்பியல் தராசுல இடதுகை பக்கம் பொருள் வைக்க வேண்டும், வலதுகை பக்கம் அந்த படித்தர நிறையை வைக்க வேண்டும். ஆனா கடைகளில் பயன்படுத்தக்கூடிய தராசு பொது தராசு. அந்த பொது தராசுல இடதுகை பக்கம் படித்தர நிறையையும் வலது பக்கம் பொருளையும் வைப்பாங்க. இந்த இயற்பியல் தராசுல இடது பக்கம் பொருளையும் வலது பக்கம் படித்தர நிறையையும் வைத்து அளக்க வேண்டும். இயற்பியல் தராசில் முறையே 10 மில்லிகிராமிலிருந்து 200 கிராம் வரை எடை கற்கள் பயன்படுத்தலாம். 10 மில்லிகிராமுக்கும் குறைவாக இருக்க மில்லிகிராம் அளக்க முடியுமா சார்? அளக்க முடியும். குழந்தைங்களா, 5 மில்லிகிராம், 3 மில்லிகிராம், 2 மில்லிகிராம், 1 மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக எடைகளை நாம இந்த இயற்பியல் தராசை கொண்டு அளவிடலாம்.
அடுத்து நாம பார்க்க போற தராசு எண்ணியல் தராசு, டிஜிட்டல் பேலன்ஸ். பொருளின் நிறையை மில்லிகிராம் அளவிற்கு மிக துல்லியமாக அளவிடுவதற்கு இந்த எண்ணியல் தராசு அல்லது எண்ணிலக்க தராசு பயன்படுகிறது. இந்த கருவியின் மீச்சிற்றளவு 10 மில்லிகிராம் அளவில் இருக்கிறது. பொதுவாக இதை நகை கடைகள்ல இப்ப எல்லா சந்தைகள்ல கூட நம்ம இந்த எண்ணிலக்க தராசை பார்க்கலாம். ஆய்வகங்களிலும் நகை கடைகளிலும் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மாணவ செல்வங்களே, அடுத்து நாம பார்க்க போறது சுருள் வில் தராசு. இதுவரைக்கும் நாம பார்த்த தராசு வேற, இந்த தராசு வேற. பாருங்க, இதுதான் சுருள் வில் தராசு. இந்த சுருள் வில் தராசு மூலமாக நாம் பொருளின் எடையை அறிகிறோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுவரைக்கும் பார்த்த பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணிலக்க தராசு ஆகியவை நிறைகளை அளவிட பயன்பட்டது. இப்ப நாம பார்க்கக்கூடிய சுருள் வில் தராசு இது பொருளின் எடையை அளவிட பயன்படுகிறது. அது எப்படி சார் பொருளின் எடையை அளவிட இது பயன்படுகிறது? நல்லா கவனிங்க. இந்த சுருளின் மையப்புள்ளியிலிருந்து கீழே விசை செயல்படும் பொழுது அந்த குறிமுள் தொலைவு அதிகமாகிறது. விசை அதிகமாக அதிகமாக இந்த தொலைவும் அதிகமாகிறது. இந்த அடிப்படையில தான் இந்த சுருள் வில் தராசு இயங்குகிறது. இதை கூக்ஸ் என்பவர் கண்டறிந்து சொன்னதுனால இது கூக்ஸ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது என்று கூறலாம். நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. சுருள் வில் தராசு வேற, பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணிலக்க தராசு வேற. அவைகள் எல்லாம் நிறையை அளக்க பயன்படுகின்றன. இந்த சுருள்வில் பொருளின் எடையை அளக்க பயன்படுகிறது. அடுத்து நம்ம நிறையை அளவிடுதல்ல எவ்வளவு துல்லியமாக அளக்கலாம்? பொது தராசு கொண்டு 5 கிராம் வரை நாம் துல்லியமாக அளவிடலாம். இயற்பியல் தராசு கொண்டு மில்லிகிராம் வரை நாம் துல்லியமாக அளவிடலாம். எண்ணியல் தராசு கொண்டு 10 மில்லிகிராம் வரை நாம் துல்லியமாக பொருளின் நிறையை அளவிடலாம். இப்ப முக்கியமானது ரெண்டு நாம பார்த்தோம், 2 பொருள் பார்த்தோம். பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணிலக்க தராசு, கடைசியாக சுருள் வில் தராசு. இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அவைகள் நிறையை அளவிட பயன்படுகின்றன. இந்த சுருள் வில் தராசு எடையை அளவிட பயன்படுகிறது. மாணவ செல்வங்களே, அப்ப நிறை வேற, எடை வேற. இப்ப இந்த நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடுகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நிறை என்பது அடிப்படை அளவு. அடிப்படை அளவுனா என்னன்னு ஞாபகம் இருக்கா? கடந்த வகுப்பின் போது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வேறு எந்த அளவாலும் அளவிட முடியாத அது அடிப்படை அளவு. நிறை என்பது அடிப்படை அளவு, எடை என்பது வழி அளவு. இப்ப நாம நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிறை என்பது அடிப்படை அளவு. ஏற்கனவே கடந்த வகுப்பின் பொழுது நம்ம பார்த்திருக்கிறோம். அடிப்படை அளவு என்பது வேறு எந்த அளவாலும் அளவிட முடியாத ஒன்று. நிறை அடிப்படை அளவு, எடை வழி அளவு. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு நிறை அளவு. எனவே இது ஸ்கேலார் அளவு. எடை என்பது அது எண் மதிப்பும் திசை பண்பும் கொண்டது. எனவே இது வெக்டார் அளவு. வெக்டார் அளவுனா எண் மதிப்பும் திசையும் இருந்தால்தான் அது வெக்டார் அளவு. எடை எண் மதிப்பும் திசை மதிப்பும் கொண்டது, அதனால் அது வெக்டார் அளவு. முக்கியமான கருத்து, நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். நிறை என்றால் உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கே வர வேணும். பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவுதான் நிறை. ஆனால் எடை என்பது அந்த பருப்பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும். இந்த வில் தராசு பாருங்க பிள்ளைங்களா. இப்ப இதுல நான் இங்க கீழே பொருளை தொங்க விட்டோம்னா அந்த பொருளின் மீது புவியீர்ப்பு விசை செயல்படும் தானே. இந்த புவியீர்ப்பு விசையின் அளவை தான் நாம் எடை என்கிறோம். நிறை இடத்திற்கு இடம் மாறாது. எங்க வீட்டுல அளந்தாலும் அதே நிறைதான், உங்க வீட்டுல அளந்தாலும் அதே நிறைதான், எங்க நாட்டுல அளந்தாலும் அதே நிறைதான், அமெரிக்காவில் அளந்தாலும் அதே நிறைதான், புவியின் துருவ பகுதிகளுக்கு சென்று அளந்தாலும் அதே நிறைதான். நிறை இடத்திற்கு இடம் மாறுபடாது. ஆனால் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். நிறை என்பது இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது. எடை என்பது சுருள்வில் தராசு கொண்டு அளவிடப்படுகிறது. இனிமே உங்களுக்கு சுருள்வில் தராசு
என்ற வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டாலும் இது எடை அளவிட பயன்படக்கூடிய கருவி என்று நினைவுக்கு வர வேண்டும். அதற்கப்புறம் நிறை, இதனுடைய அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். எடையின் அலகு என்னதுப்பா? நியூட்டன். இதுதான் முக்கியமான வேறுபாடு பிள்ளைங்களா. நம்ம இங்க பூமியில இருக்கக்கூடிய நிறை, நிலவுல இருக்கக்கூடிய நிறை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா சார்? ஆம். நிறை பூமியிலையும் நம்மை பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவிலையும் ஒரே போலதான் இருக்கும். ஆனால் எடை வேறுபடும். ஏன் சார் எடை வேறுபடுகிறது? நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 மீட்டர் பை வினாடியின் அடுக்கு 2. இப்ப உதாரணத்திற்கு பூமியில 70 கிலோகிராம் நிறை உள்ள மனிதனின் எடை 686 நியூட்டன். அதே 70 கிலோகிராம் நிறை உள்ள மனிதனின் எடை நிலவுல 114 நியூட்டன். பாத்தீங்களா பிள்ளைங்களா? எடை வேறுபடுகிறது, ஆனால் நிறை வேறுபடவில்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறை இடத்திற்கு இடம் மாறுபடாது, ஆனால் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். அளவீடுகள்ல துல்லியம் மிக முக்கியம். ஒலிம்பிக் போட்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு செகண்ட்ல முதலாவது இடம் இரண்டாவது இடம் பறி போய்விடும். அங்கே அளவீடு மிக துல்லியம். இன்னும் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு மருந்து கொடுக்கறாங்க இல்லையா? அதிகமான மருந்து கொடுத்துடலாமா? மருத்துவமனைகள்ல மருந்து பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அளவீடு துல்லியம் அவசியம். இப்ப நாம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, நிறைனா என்ன, நிறையை அளவிடக்கூடிய கருவிகள் என்ன, எடைனா என்ன, எடையை அளவிடக்கூடிய கருவி என்ன, நிறைக்கும் எடைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்துல பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்ககிட்ட சின்ன சின்ன கேள்விகள் மட்டும். அன்பு குழந்தைங்களா, சுருள்வில் தராசு கொண்டு நாம் எதை அளவிடுகிறோம்? வெரி குட், நல்லா மனசுல பதிஞ்சிருக்கு. எடை. சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில 5 கிலோ தக்காளி சொல்றோம் இல்லைங்களா? அது நிறையா எடையா? நிறை. வெரி குட், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க குழந்தைங்களா. நிறை இடத்திற்கு இடம் மாறுபடுமா மாறுபடாதா? மாறுபடாது. வெரி குட். நிறை இடத்திற்கு இடம் மாறுபடாது. எண் மதிப்பும் திசை பண்பும் கொண்டிருந்தால் அந்த அளவோட பேர் என்ன? வெரி குட், நல்லா மனசுல பதிஞ்சிருக்கு. அது வெக்டார் அளவு. அன்பு குழந்தைகளே, தோடு இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, மகிழ்ச்சி. இப்பாடத்திற்கான கேள்விகள்: மில்லிகிராம் அளவை அளவிட பயன்படும் தராசு என்ன? பருப்பொருள்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு என்ன? மருந்து பொருட்கள் மற்றும்